லட்சுமிமா, எத்தனை நாள்ல எவன்கிட்ட வர போறது? உள்ளாண்டான வர சொல்லுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வந்துடுவோம். தவசம் முடிச்சிருவோம். இன்னைக்கு உங்களுக்கு புண்ணியதானம். வழக்கம் போத நான் வீட்டுக்கு போகல. அப்பா, நான் ஒரு அடிப்பட்ட வேங்க. அடிச்சவரை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். எப்படி சட்டத்தை ஏமாத்தி உங்களை கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த 3 பேரையும் பழி தீர்க்காம நான் தூங்க போறதில்ல. அப்புறம் தான் உங்களுக்கு புண்ணியதானம் பண்ணுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
ஹலோ மேடம். ஹாய். நீங்க ரொம்ப அழகா ஆனீங்க. தேங்க்ஸ். நீங்க கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, ஒரு நாளைக்கு டான்ஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு தராங்க? 1000 rupees. இவ்வளவுதானா? உங்க ஆட்டத்துக்கு 1 lakh கூட கொடுக்கலாமே. வாங்க, எங்க ரூம்ல கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு போலாம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ அம் நாட் a call girl. உடம்ப காட்டி ஹோட்டல்ல ஆடுற, அது அறையில ஆனா தப்போ? என்னுடைய தொழில் டான்ஸ் பண்றதுதான், விபச்சாரம் பண்றது கிடையாது. நான் நினைச்சேன்னா இந்த ஹோட்டலே விலைக்கு வாங்க முடியும். ஆனா என்ன விலைக்கு வாங்க முடியாது. 10 வேஷம் போட்டா பணம் அதிகமா கிடைக்குங்கிற நினைப்போ? நீ நினைச்சா இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்குவியோ? இந்த வாய்ப்பை விஜய். ஹலோ ஒரு சீசன். யார் நீ? நான் ஒரு பப்ளிக். ஓஹோ, எதுக்காக அவன் அடிச்ச? ஒரு பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணா அடிச்சேன். ஒருத்தன் தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்கறதுக்கு போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. சாரி, நான் போலீஸையோ கோர்ட்டையோ சட்டத்தையோ மதிக்கிறவன். Nonsense. அதுக்காக நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீதிபதியா மாறிடுறதா? எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. ஏன் கண்ணெதிர ஏதாவது கொடுமை நடந்தா அதை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் நானே தண்டனை கொடுக்கிறேன். அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லடா. மேடம், சாரி, உங்களுக்கு அதிகாரம் இல்லன்னு. அதை பத்தி நான் கவலைப்படல. அப்ப நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அதை பத்தி நான் கவலைப்படல. பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தனை அடிச்சது தப்பு. கான்ஸ்டபிள், இவனை லாக்கப்ல தள்ளுங்க. மேடம், இவரை லாக்கப்ல தள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் ரேகா. ஓ ஜஸ்ட் ஸ்டப் டான்சர். எஸ் மேடம். நான் அவருக்கு ஜாமீன் கொடுக்குறேன். உங்க சட்டப்படி ஜாமீன்ல விடுறது தப்பு இல்லையே. மிஸ்டர் சிங்காரம், இந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவரை அனுப்பி வைங்க. ஆட்டமா இருக்கிறீங்க. என்னத்துக்கு அடிநடையில இறங்கி அவசரப்படணும்? அங்கெல்லாம் தப்பு பண்றீங்க. இன்ஸ்பெக்டர் அம்மா கையெழுத்து வாங்க சொன்னா அதைத்தான் நீங்க செய்யணும். அதுக்கு மேல பேசுறது நோ பாயிண்ட். கையெழுத்து போடியா? கையெழுத்து போட்டு தான் டியூட்டில இருக்கேன். சாரி சாரி. ஏமா உங்களுக்கு கையெழுத்து வருமல்ல? கையெழுத்து போட வருமல்ல? பிளேஸ் ஒரு கையெழுத்து போடுங்க. அப்புறம் என்ன நடந்தது? என்ன நடக்கும்? வழக்கம் போல கலாட்டா, அடிதடி. நான் புடிச்சு என்கொயரி பண்ணேன். கடைசியில இந்த டான்சர் வந்து ஜாமீன்ல கூட்டிட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா? இப்படி அடிச்சுக்கிறேன்னு ஒரு நாளைக்காக உன்னை கேட்டிருக்கியா? சரி, இப்படித்தான் ஸ்டேஷன்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. ஒண்ணு அவன் திருந்தணும், இல்ல நான் வேலை ரீசன் பண்ணிட்டு வீட்டுல வந்து உட்காரணும். முதல்ல அதை செய்க்கா, நல்லா இருக்கும். பாத்தியா, அவன் பேசுற பேச பாரு. அக்கா, நான் எங்கேயும் கொள்ள அடிக்கல, திருடல. நீ அவமானப்படுறதுக்கு. அம்மா நீ சொல்லு. ஒருத்தன் ஒரு பொண்ணை கைய பிடிச்சு எழுத்தான், அவனும் நான் அடிச்சேன். இது தப்புங்கிறியா? அவன் செஞ்சது நியாயம் தானேம்மா. உடனே உன் பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கிடுவிய? என் மடையா, அதுக்கு தானே போலீஸ் இருக்கு. போலீஸ் அன்னைக்கு நம்ம அப்பாவையும் அக்காவையும் அநியாயமா கொலை செஞ்சாங்களே, அவங்க உங்க சட்டமும் போலீஸ் என்ன பண்ணிச்சு? அதுக்காகத்தாண்டா நான் இந்த வேலைக்கே வந்தேன். உன்னால என்ன பண்ண முடியும்? அவங்க 3 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னா இல்லையா பாரு. கிழிச்ச அடுத்து பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவார் ராஸ்கல். அதை வேணும்னா உன்னால செய்ய முடியும். சிரிச்ச அக்கா, அவங்கள ஒன்னாலேயோ உங்க டிபார்ட்மெண்டாலேயோ ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா உங்க சட்டத்தை ஷர்ட் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறானுங்க. அதனாலதான் சொல்றேன், எந்த சட்டத்தை ஏமாத்தி நம்ம குடும்பத்தை அழிச்சாங்களோ அதே சட்டத்தை எனக்கு சாதகமா வச்சு அந்த 3 பேரையும் நான் பழி வாங்கத்தான் போறேன். அதுக்காக நீ ஒரு கொலைகாரனாக போறியா? பரம்பரை கொலைகாரம் இல்ல, நான் செய்ய போறது 3 கொலை. நான் இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுடா. சேலஞ்சா? ஏண்டா சாப்பிடல? கோவம் ஏன் இல்லையா, சாப்பிட்டு இல்லையா? இப்ப சாப்பிட வர போறியா இல்லையா? ஓகே, நானும் சாப்பிட போறது. உனக்கு மட்டும் அப்படின்டா, எனக்கு வராதா? பார்க்கலாம்.
அக்கா நீ சாப்பிடுறதுக்கு என்ன கோவம் ஏன் மேலையா சாப்பாட்டு மேலையா இப்ப நீ எந்திரிச்சு வரல எனக்கு கெட்ட கோவம் வரும். மரியாதை வந்துரு. சார் 15 வருஷத்துக்கு முன்னால வடலூர்ல ஜார்ஜ் பைரவன் ரங்காச்சாரிங்கிற 3 பேரும் ராஜலிங்கன்ற கோடீஸ்வரனை கொலை பண்ணிட்டாங்க. ஆமா அந்த கேஸ பத்தி எனக்கு தெரியும். அத கண்ணால பார்த்த முருகேசன் ஒருத்தரோட சாட்சியினால அந்த 3 பேருக்கும் 12 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சது. அவங்க 3 பேரும் ஜெயில இருந்தாங்களே தவிர தங்களை காட்டி கொடுத்த முருகேசனை எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எப்படியோ ஜெயில இருந்து தப்பிச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வர வேண்டியவங்க பாதி ராத்துல வந்திருக்காங்களேன்னு ஆச்சரியமா இருக்கா? கோர்ட்ல சாட்சி சொன்னது நீதானே? நீதானே எங்க கொலைக்கு ஐ விட்னஸ்? அவர் ஒண்ணு செஞ்சாங்க, அவர் ஒண்ணு செஞ்சாங்க. எங்களை காட்டி கொடுத்த கண்ணு இருக்கலாமா? போலாமா? அப்படியா? ஆமாங்க. அதை படுத்த முடியும். அவங்க 3 பேர் தான் ஜெயில இருக்காங்க. அப்பா நான் கண்ணால பார்த்ததெல்லாம் பொய்யா? என்னடா என் குழந்தைங்களை கேட்டு பாருங்க. அவங்க 3 பேரும் ஜெயில தான் இருக்காங்க. இதை விட்டு தப்பிக்கல. அப்ப அந்த அம்மாவும் அந்த பையனும் சொல்லுது. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்களே வந்து பாருங்க. சீ, அந்த கொலைகாரங்க 3 பேரும் ஜெயில இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கேஸ் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு. எஸ், ஐ ஹவ் ஹர்ட் அபௌட் தி கேஸ். பட் அன்னைக்கே நம்ம டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணியிருந்தா அந்த கொலைகாரங்க 3 பேருக்கும் நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுத்துருக்க முடியும். வாட் டு யூ மீன் பை தட்? ஐ மீன் அந்த கேஸை மறுபடியும் நான் எடுத்து நடத்த விரும்புறேன். இது பர்மிஷன். விஷயல குற்றவாளிகள் தண்டிக்கப்படணுங்கிறது தான் நம்ம டிபார்ட்மெண்ட் குறிக்கோள். அவங்க தான் குற்றவாளிகள்னு உங்களால நிரூபிக்க முடிஞ்சா அது உங்களுக்கு மட்டுமில்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை. தேங்க்யூ சார். கொலை செய்யப்பட்டது என்னோட அப்பா, கெடுக்கப்பட்டது என்னோட அக்கா. ஐ அம் சாரி. அதுக்காக அவங்களை பழி வாங்கணுங்கிறது என் மோட்டிவ் கிடையாது. ஷீலா, உங்களை போல லட்சிய வெறி கொண்டவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். யூ கேன் ப்ரொசீட் இன் திஸ் கேஸ்.
தேங்க்யூ சோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. സാറേ ഫോൺ. ஜார்ஜ் ஹியர். எப்ப? பேர் என்ன? ஷீலா. ஷீலா 15 வருஷத்துக்கு பிறகு நாம செஞ்ச குறைய கண்டுபிடிக்க ஒரு பொண்ணா? அவ சாதாரண பொண்ணு இல்ல, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் அப்ராக்சிமேட். நோ, பொண்ணுன்னு கேவலமா நினைக்காது. ஒரு பொண்ணு நினைச்சானா எதையும் சாதிச்சிருவா. அவ நினைக்கிறதுக்கு முன்னாடி ஜார்ஜ், நான் அவளை அனுப்பிச்சிடுறேன். யாரா நீ? ஜீப் கடையில் என்னடா செஞ்ச? ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணல. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஷீலா ஹியர். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் ரங்காச்சாரி இப்போ தாஜ் ஹோட்டல்ல இருக்குது, ரூம் நம்பர் 209. என்னது? ரங்காச்சாரி இப்ப தாஜ் ஹோட்டல்ல இருக்காரா? இது வர சொல்றா? சொல்ல மாட்டேன். சொல்றா? சொல்ல மாட்டா? சொல்றேன் சொல்றேன். ஜீப்புக்கு பாம்பு வச்சிருக்கேன். ஏய், என்னது? Yes. ஓ சாரி That's all right. Come in. ஜார்ஜ், அந்த இன்ஸ்பெக்டர் ஜீப்புக்கு பீட்டர் டைம் பாம்பு வச்சான், பட் she has escaped. பீட்டருங்க, அவன் தலைமறைவாயிட்டான். அவனை க்ளோஸ் பண்ண ஆளை அனுப்பிச்சிருக்கேன். அவசரப்படாத. நம்ம ஆளுங்க சொன்னதை செய்யாம திரும்ப மாட்டானு. வெயிட் பண்ணு.
இன்ஸ்பெக்டர், யார் நீ? என் பேர் பீட்டர். நான் தான் உங்க ஜீப்புக்கு பாம்பு வச்சேன். என்ன? ஆமா இன்ஸ்பெக்டர். கேட்டா இப்ப எதுக்காக இங்க வந்த? சொன்ன வேலையை முடிக்காம திரும்பி போனா என் பாஸ் என்னை கொன்னுடுவான். என்னை கொலை பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னை காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர். போய் சொல்பா. வெங்காச்சாரி. உண்மையை சொன்னா உன் உயிருக்கு போலீஸ் பாதுகாப்பா இருக்கும். உங்ககிட்ட சரணடைய வந்தவனா? எனக்கு தெரிஞ்ச உண்மை அவ்வளவுதான். என் நம்புங்க இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் அப்படி உட்கார், வர. இதனோட ஜீப்புக்கு பாம்பு வச்ச? ஆமா சார். இங்க எங்கடா வந்த? உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட வந்தியா? தட பாவி, புலிக்கு பயந்துகிட்டு எவனோ பாம்பு புத்துக்குள்ள கை விட்டானா? இத பார், உண்மையிலே உனக்கு உயிர் மேல ஆடு இருந்தா என் கூட வந்து. ஏன் உயிரை விட உன் உயிரை பெருசா மதிக்கிறேன். என்ன சொல்ற? அவ்வளவு தலையில குளிக்காம கூட எங்கம்மா போயிட்டு வந்த? பாவம், ஒரு சின்ன பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சுமா. அட பாவமே. இன்னொரு காசு ரெடி பண்ணுமா? அம்மா, அம்மா, இப்ப விஜய் வந்தானா? கவனிக்கலையம்மா. ஏதோ மோட்டர் சைக்கிள் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அப்ப ரங்காச்சாரி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது? சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு ஹோட்டலை குறிப்பிட்டு இந்த ஹோட்டல்ல மீட் பண்ணணும் எங்களுக்கு நியூஸ் வரும். நாங்க அங்க போவோம். இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதை நாங்க செய்வோம். எந்த ஹோட்டல்ல? அதோட விவரம் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல். எங்கடா அவன்? யாரு? பீட்டர். பீட்டர்னா? என்கிட்ட விளையாடாத, உண்மையை சொல்லு. நீதான் அவனை கடத்திட்டு வந்திருக்க. நோ. போய் சொல்ல வர ராஸ்கல். இந்த டிரெஸ்ஸுக்காக மரியாதை கொடுக்கிறேன். கையெடு. எதுக்காக அவனை கடத்திட்டு வந்த? நான் கடத்திட்டே வரலன்ற எதுக்குன்னு கேட்டா நீ போய் சொல்ற. I will arrest you. ப்ரூஃப் இல்லாம போலீஸ்காரங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. You are bluffing me, damn it. போலீஸ்காரங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரக்கூடாது. That is the point. Your point is correct. நான் தான் அவனை கடத்திட்டு வந்தேன்னு என்னால நிரூபிக்க முடிஞ்சா you can arrest me. Otherwise, please, நீங்க வெளிய போலாம். That is the point. Your point is correct. பீட்டர், அண்ணா, ஏண்டா இங்கதான் உட்காந்து பிச்சை எடுக்கிறதா? ஏந்திர எடுக்கிறது பிச்சை, அது எங்க எத்த அண்ணா? இப்படி பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற சட்டப்படி குத்தம். ஏந்திரா.
என்னடா டான்ஸ் ஆடுறேன் இல்ல நான் அடிப்பேன் முட்டிய தேடுங்க சார் நாங்க தேடி பிடிச்சு அடிப்பேன் என்னோட 7வது அறிவு என்றால் இருக்கு இவனை என்கொயரி பண்ணுங்க என்ன யாரு நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்க சார் நம்பாம தானே உன்னை இங்க கொண்டுட்டு வந்திருக்காரு நம்பிக்கை இல்லைன்னா என்னை பத்தி வெளியில 4 பேர்த்த விசாரிச்சு பாருங்க சார் அங்கதான் நீ தப்பு பண்ற வெளியில விசாரிச்சுட்டு தான் உன்னை உள்ள விசாரிக்க கூட்டு வந்திருக்கேன் ஆமா எங்க அந்த பொண்ணு யாரு என் பொண்டாட்டிகளை கேக்குறீங்களா பொண்டாட்டிகளா ஆமா உனக்கு எத்தனை பொண்டாட்டிகள் 3 பொண்டாட்டி இப்ப 4 உனக்கு கல்யாணம் பண்ணி போறேன் அடப்பாவி 3 குழந்தை பிறந்த தப்பு உனக்கு 3 பொண்டாட்டிகளா 3 குழந்தைங்க பிறதானுங்களே தப்பு கல்யாணம் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாங்க பாயிண்ட டச் பண்றான் ஏன் சார் மாட்டு பண்ண மாதிரி மணல் பண்ண வச்சிருக்கானா கேளுங்க ஆமா 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டிங்கிறிய நீ என்ன வசதி உள்ளவனா வசதிக்கா இல்ல சார் வாரிசு பொண்ணு வேண்டாங்களா ஆமா அவன் பொண்டாட்டி எல்லாம் எங்க இருக்காங்க ஒரு பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு அவங்க அக்கா வீட்டுல இருக்கு இன்னொரு பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு அவங்க மாமா வீட்டுல இருக்கு இன்னொரு பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு அவங்க அத்தை வீட்டுல இருக்கு பொண்டாட்டிகளை அங்கங்க விட்டா இங்க எப்படியா குழந்தை பிறக்கும் பாய் இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிற போறத எங்க கொண்டு விட போற ஐயோ நீங்க ஒண்ணு இது விடுறதுக்கு இல்லைங்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப திமிரா பேசுறாங்க இறக்கிருவோம் இவன் கல்யாணம் பண்ணல கல்யாணங்கிற பேர்ல கடத்தல் பண்றான் சார் நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் நான் கௌரவமானவன் தயவு செஞ்சு என்ன கௌரவமா வெளியில அனுப்பிச்சிருங்க சார் சார் இவனை விடக்கூடாது நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிட வேண்டியதான் ரொம்ப நன்றி சார் நீங்க உங்க ஒர்க் ஆரம்பிங்க நான் போயிட்டு வரேன் ஒர்க்கே ஒன்ன வச்சுதான் ஆரம்பிக்கணும் யோ கவனியா அவனை வாடா வாடா குளிக்க வாடா வாடா உள்ள வாடா உள்ள எதுக்கு சார் கையில ஜாலியா கொடுத்து பஜனை பண்ண வாடா என்னம்மா என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா என்னம்மா நடந்துச்சு Yes. Yes, speaking. What? Prostitution? Where? Tell me the address. She will be there in 5 minutes. Singara? Yes, sir. புறப்படுங்க. வீட்டுக்கா விருந்துக்கு. வீட்டுக்கு போய் உடுப்பேன் மாத்திட்டு வந்துடுறேன். மவுண்டன் சைடுல ஏதோ ப்ராஸ்டியூஷன் நடக்குதா? வீட்டுல யார் யார் இருக்கீங்க? நானும் என் பொண்ணு தான் இருக்கோம். என்ன தொழில் பண்றீங்க? என்னால என்ன தொழில் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்றீங்களா? எனக்கு தான் கைகால் ஊனமே தவிர என் பொண்ணுங்களை நான் அப்படி வளர்க்கல. உங்க பொண்ணு என்ன பண்றாங்க? படுத்திருக்கா. கொஞ்சம் எழுப்புறீங்களா? ஓ, எங்கடா வந்து சிலுப்பன செவிட்டுல அடிப்பேன். என்னடா திருடிட்டு போக வந்த? அங்கனதான் தப்பு பண்றீங்க. என்ன? இவன் திருட வரல. ஆளை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கா. ஹீரோவை தேடி வந்து அப்ப ஸ்டேஷனை கொண்டு போய் நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? யாருமா இவன்? தெரியலையப்பா. வெரி குட். அப்பா பொண்ணு ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. ஸ்டாப் இட். ஏதாவது பேசணும்னா ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. கம் ஆன். நம்ம பண்பாட்டுக்கு காவலா இருக்கிறதே பெண்கள் தான். அப்படிப்பட்ட நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? இட்ஸ் ஷேம். சாரி இன்ஸ்பெக்டர், நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ற நிலைமையில நான் இல்ல. நான் உங்க சட்டப்படி ஆதாரத்தோட பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சாரி. அப்போ செஞ்சு தவிர நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நான் செய்யலன்னு சொன்னா
நீங்க ஏத்துப்பீங்களா? சேட்டன்லி உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா நிச்சயமா ஏத்துக்குவோம். சாரி இன்ஸ்பெக்டர், என்னால முடியாது. அப்ப நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். குட் ஈவினிங். குட் ஈவினிங். என் பேர் விஜய். தெரியும். என்ன விஷயமா வந்தீங்க? நான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறேன். மூவ். ஜாமீன் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆஃப் கோர்ஸ். எங்க அப்பா பேர் முருகேசன். வடலூர்ல அவரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு எவ்வளவோ சொத்து இருந்தோம். எங்க அப்பா ஒரு ஃபேக்டரியில தான் வேலை பார்த்தாரு. ஆனா அவர் இப்ப இல்ல. தெரியும். அம்மா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்க அக்கா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர். ஏன் பாக்குறீங்க? இது மட்டும் தெரியாதா? இப்ப எனக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. as a போலீஸ் இன்ஸ்பெக்டர் முடியாதுன்னு சொன்னா நான் கோர்ட்டுக்கு போறேன். மிஸ்டர் சிங்காரம். எஸ் சார். இந்த ஆளுக்கு சைன் வாங்கிட்டு இந்த அம்மா அனுப்புங்க. Thank you. என்ன இது? போன தடவை இந்த பையனுக்காக இந்த பொண்ணு ஜாமீன் கொடுத்தது, இப்ப இந்த பொண்ணுக்காக இந்த பையன் ஜாமீன் கொடுக்குது. ஒரே குழப்பமாவல இருக்கு. அங்கதான் தப்பு பண்றீங்க. என்னது? கேஸே குழப்பமான கேஸ். இன்ஸ்பெக்டர்மா கையெழுத்து வாங்க சொல்லிட்டாங்கல்ல. ஆமா. அதுக்கு மேல பேசக்கூடாது. நோ பாயிண்ட். எஸ் எஸ். வீட்டுக்கு வாங்களே. சொன்னாலா கூப்பிடாதவ இன்னைக்கு மட்டும் கூப்பிடாலேன்னு பாக்குறீங்களா? நோ நோ. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உணர்வுகளெல்லாம் மறந்துட்டு குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தனா கொஞ்ச நாளா உங்க உறவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உறவுகளை எல்லாம் அறுத்துட்டு வாழணும்னு நினைக்கிற எனக்கு எந்த புது உறவும் ஒத்து வராது. சும்மா வந்துட்டு போக கூடாதா? இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வரேன். டிரைவர். இல்லடா, எங்க போயிட்டு வர? அவளை ஏண்டா பாக்குறேன்? இப்ப எங்க இருந்து வர? ரேகா வீட்டுல இருந்து. ஏண்டா, உங்க அக்கா கௌரவமா வேலை பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா? அம்மா, அந்த நடத்தக்கிட்டவளுக்கு நீ ஏண்டா ஜாமீன் கொடுத்த? அம்மா, அவ நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தான் தெரியும். ஹோட்டல்ல டான்ஸ் பண்றவ தானே? ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தா அவ பத்தினி, ஹோட்டல்ல டான்சரா இருந்தா அவ தேவடியா, அப்படித்தானே? அவ உத்தமிங்கிறியா? ஏங்கா, நீ உத்தமி தானே? நான் உன்னை உத்தமியான்னு கேட்டதுக்கே என்ன அடிச்சிட்டியே, நீ அவளை தேவடியான்னு கேட்டு உன்னை அடிக்காம விட்டாளே. அடிச்சிருவாளா? நானா இருந்தா நிச்சயமா அடிச்சிருப்பேன். ஷீலா, சாப்பிட்டுட்டு வந்து படுமா, எனக்கு பசிக்கல. ராஜா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்து படுற. பசி இல்லைங்கிறல்ல, போய. ஷீலா, இப்ப சாப்பிட வரியா இல்லையா? முதல்ல அந்த மடையில போய் சாப்பிட சொல்லு. டேய், உங்க அக்கா உன்னை சாப்பிட சொல்றாடா. நான் என்ன சாப்பாடுறாமனா? முதல்ல உங்க இன்ஸ்பெக்டர் அம்மா சாப்பிட சொல்லு. ஏமா, நீதான் முதல்ல சாப்பிடணுமா? இத பாரு, நான் அவனுக்காக வரல, உனக்காக தான் சாப்பிட வர, புரிஞ்சுக்கோ. டேய் மந்து, உங்க அக்கா சாப்பிட வராடா, நீயும் வாயேண்டா. இத பார், உனக்காக தான் வரேன், வேற யாருக்காகவும் வரல. எப்படியோ வந்து சாப்பிட்டு தொலைங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு வைங்க, அப்பதான் அடுத்த முறை சண்டை போடுறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கும். உங்க கோபத்தை சாப்பாட்டுல என்ன காட்டுறீங்க? ஏன் இப்படி ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஹலோ,
ஹலோ, நீங்களா? அப்பா யாருமா? உட்காருங்க. இவருப்பா, இவரு. எவருமா? நான் சொன்னேன், அடிக்கடி சொல்லுவேன், அவர் இவர்தான்ப்பா. ஓ, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்லயே பாக்குறேன். உட்காரு. நீங்க அதனாலதான் என் பொண்ணு வேலை செஞ்சிட்டு இருக்கான். எனக்கு மாத்திரம் இல்ல, என் இன்னொரு பொண்ணு ஊட்டியில படிச்சுட்டு இருக்கான். நாங்கெல்லாம் வசதியாத்தான் இருக்கோம். ஆனா இவன் மட்டும்தான் உரைச்சிட்டு இருக்கான். ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. நோனோ, கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தான் போகும். ஃபார்மாலிட்டி. ரேகா, நாளைக்கு உங்க கேஸ் கோர்ட்டுக்கு வருது. பை தி வே, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுமா. லாஸ்ட் சண்டே ஹோட்டல் தாஜ்ல என் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் யாரு? நீ ரொம்ப நல்லா ஆடுவியானே. என்கிட்ட ஒரு சின்ன டான்ஸ் ஆடுறியா? ஆடி முடிச்சதும் உனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும். ஆ, அழகான உடம்ப இப்படி ட்ரெஸ் போட்டு மறைக்கலாமா? என்னது இது? நான் அவங்ககிட்ட பயங்கரமா சிக்கிக்கிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில எப்படி தப்பிச்சு வந்த? அது ஒரு பெரிய ஜோக். எனக்கு எப்படிதான் அவளை ஸ்ட்ரென்த் வந்ததுன்னே தெரியல. அவனை பிடிச்சு அப்படியே வெறித்தனமா அடிச்சேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு கண்ணாடி இல்லைன்னா கண்ணு தெரியாது. கண்ணாடிய தேடி அவன் தடுமாறிக்கிட்டு இருந்தான். அதை பாக்குறதுக்கு வேடிக்கையா இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த ரூம் பேக் டோர் வரைக்கும். அவன் பேர் ரங்காச்சாரி தானே? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவனோட வீடு மட்டும் தெரியும். சத்தியமா சொல்றேன் சார், இவங்க 3 பேர் தான் எங்க வீட்டுல வந்து எங்க அப்பாவை கொலை பண்ணாங்க. ஏன் தம்பி, இவங்க 3 பேர் இங்க இருக்கும்போது எப்படி உன் வீட்டுல வந்து கொலை செய்திருக்க முடியும்? அப்ப நாங்க கண்ணால பார்த்து பொய்யா? ஏன் தம்பி, இவங்கள மாதிரியே இருக்கலாம் இல்லையா? இல்ல, இவங்களேதான். சாரி தம்பி, நீ சொல்றது உண்மையா இருந்தால் கூட சட்டப்படி ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாம எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ ஆதாரம் இல்லாம எதையுமே செய்யலங்கிறீங்களா? ரங்காச்சாரி ஸ்பீக்கிங். இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் வீட்டுக்கு வந்து உன்னை கொலை செய்ய போறேன். யார் பேசுறது? இன்னும் 30 நிமிஷத்துல உன்னை கொலை செய்ய போறேன். யார் நீ? இன்னும் 1/2 an hourல நீ சாக போற. ஹலோ ஹலோ. இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் வீட்டுக்கு வந்து உன்னை கொலை செய்ய போறேன். இன்னும் 30 நிமிஷத்துல உன்னை கொலை செய்ய போறேன். இன்னும் 1/2 an hourல நீ சாக போற.
ஜார்ஜ், நான் ரங்கா பேசுறேன். யாரோ ஒருத்தன் என்ன மாற்றி பண்ணிடுவேன்னு போன்ல மிரட்டினா. யாரவா? யாருன்னு சொல்லல, எனக்கு பயமா இருக்குது ஜார்ஜ். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க கூடாது. நான் தான் போன் பண்ணேன். ஏன் காரை நிறுத்திட்ட? பயப்படாம ஓட்டு. யாரு நீ? 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் என்னையும் எங்க அம்மாவையும் தூக்கு கைத்துல தொங்க விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? என் கண்ணுதிரவே எங்க அப்பாவை சுட்டு கொண்டுட்டு எங்க அக்காவுக்கு எடுத்து சாகடிச்சிங்களே, ஞாபகம் இருக்கா? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன ஒண்ணும் பண்ணிடாதே, என்ன விட்டுட்டு ப்ளீஸ். உன்னை பழி வாங்கத்தானே 15 வருஷமா இந்த உடம்பு வளர்க்க வச்சிருக்கேன். உன்னை கொல்லாம விட்டா தப்பு இல்ல. அவ்வளவு சுலபமா நான் ஏமாந்துருவேனா? என்ன ஒண்ணும் செஞ்சிடாதே. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நான் 5 என்றதுக்குள்ள இறங்கி ஓடி போயிடு. சரி. 1 2 3 4 பிரபல தொழிலதிபர் ரங்காச்சாரி நேற்று மாலை சென்னை மவுண்ட் ரோட்டில் பாதையை கடக்க முயன்ற போது காரில் அடிபட்டு பரிதாபமாக இறந்தார். போய் நிச்சயமா இது போய். எஸ், நிச்சயமா இது பொய் தான். இது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. கரெக்ட். இது விபத்து இல்ல, கொலைதான். அதுவும் திட்டமிட்ட செய்யப்பட்ட படுகொலை. பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை தான். அதையும் நீதான் செஞ்சிருக்க. எஸ், நான் தான் செய்தேன். பட் விட்னஸ், கேன் யூ ப்ரூவ் இட்? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சியே, ரோட்டை கடக்க முயலும் போது கார்ல அடிபட்டு பரிதாபமா செத்தான்னு உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அத பொய்ன்னு உன்னால் நிரூபிக்க முடியுமா? டேய், இன்னைக்கு சந்தர்ப்பம் உனக்கு சாதகமா இருக்கலாம். கூடிய சீக்கிரம் உன ஒரு கொலைகாரன் நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கல, நான் முருகேசனோட பொண்ணு இல்லடா. உன்னையும் உங்க சட்டத்தையும் ஏமாத்தி மீதி 2 பேரையும் பழி தீக்கல, நான் முருகேசனுடைய பையன் இல்ல. இப்ப நினைச்சா கூட நான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாம். தாராளமா பண்ண. அவ்வளவு அவசரக்காரி இல்லடா. கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா ஆதாரம் இல்லைன்னு தப்பிச்சிடுவேன். ஆதாரத்தோட உன்னை அரெஸ்ட் பண்றேன். உன்னை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்குக்கா. இவ்வளவு நாள் எனக்கு ஒரு பொது எதிரி இருந்தான். அவனை பழி வாங்க தான் நான் போலீஸ் கிடையாது. ஆனா இப்போ நீதான எனக்கு முதல் எதிரி. இனிமே நானும் நீ ஒரே வீட்டுல இருக்கிறது நல்லதில்லை. வெளியே போயிடு. அக்கா, இனிமே அப்படி கூப்பிடாது. ஒரு கொலைகாரன் எனக்கு தம்பியா இருக்க முடியாது. கேடா. வெரி குட். ஷீலா, என்ன இதெல்லாம்? அம்மா, இனிமே உனக்கு ஒரு பிள்ளைதான். அது யாரும் நீயே முடிவு பண்ணிக்கும். நியாயமா பார்த்தா அவன் தான் எனக்கு பிள்ளை. அவனோட தான் நான் போகணும். ஆனா ஒரு பொட்ட கழுதி அனாதையா விட்டுட்டு போகக்கூடாதேன்னு தான் நான் உன்னோட இருக்கேன். இன்னும் ஏன் நினைக்கிறேன்? வெளியே போ. அம்மா, அப்பாவுடைய ஆத்ம சாந்திக்காக நான் ஒரு போராட்டத்துல இறங்கியிருக்கேன். இதுல எனக்கு தான் வெற்றி கிடைக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தந்த காவல் ஒன்று தாழ்த்திடா, இன்று
சத்தியம் என்னும் வாசலை ஒண்ணு கடந்து ஏயா நேற்றுக்கு நடந்த பெரிய ஆக்சிடென்ட்ல ஒரு பெரிய மனுஷன் செத்துருக்கானே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அங்கதான் தப்பு பண்றீங்க. நேற்று நடந்தது நாட் ஆக்சிடென்ட். கொலையா? நீ என்னையா பெரிய குண்டா தூக்கி போடுற? நம்ம டிபார்ட்மெண்ட்ல இது ஆக்சிடென்ட் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே 7வது அறிவுள்ளவன் நான் ஒருத்தன் தான். அந்த 7வது அறிவு என்னையா சொல்லுது? அதாவது அந்த விஜயம் நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மாவும் ஒண்ணு. என்னடா சொல்ற? நம்ப முடியலையே. சார், ரெங்காச்சாரி கார்ல அடிபட்டு செத்தது உண்மை. காரை கொண்டு இடிச்சது விஜயம். இடிக்க சொன்னது யார் தெரியுமா? நம்ம இன்ஸ்பெக்டர். இன்னைக்கு அப்படியே குழப்பமா இருக்கு. நமக்கு என்னைக்குதான் கிளியரன்ஸ் கேஸ் வந்திருக்கு. குழப்பமான கேஸ் தானே வரும். இன்ஸ்பெக்டர் அம்மா ரெங்காச்சாரிய தேடி அலைஞ்சாங்கல்ல, அந்த தேடப்பட்டால் அங்கதான் இருக்கு பாயிண்ட். தம்பி, செய்கிற தொழிலை வச்சுதான் ஒருத்தருடைய கேரக்டர் எடை போடுறாங்க. பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில போனாலே விதவிதமா பேசுற இந்த காலத்துல என் பொண்ணு ஹோட்டல்ல போய் வேலை செய்யுது. இவங்க ஹோட்டல்ல வேலை செய்யறதுனாலதான் ஊர்ல ரொம்ப பேர் தற்கொலை செய்துக்காம இருக்கானுங்க. இப்படி ஒருத்தர் உங்களால பார்க்க முடியாதுப்பா. கரெக்ட். தம்பி, மானத்தோட வாழணும்னு என் பொண்ணு ஆசைப்படுறேன். உங்களை போல ஒருத்தருக்கு மனைவியானதான் அந்த மரியாதை கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் கொடுத்து வைக்கலையே சார். என் வாழ்க்கை வறண்டு போன ஒரு பாலைவனம் மாதிரி. அதுல கருணைக்கோ காதலுக்கோ இடமில்லை சார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். நான் ஒரு கொலைகாரன். என்னைக்கோ ஒரு நாள் தூக்கு மேடைக்கு போக போற என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பொண்ணு விதவையாகிறத நான் விரும்பல. நான் விரும்புறேன். விதவை ஆயிட்டா கூட நான் இன்னாருக்கு மனைவியா வாழ்ந்தேன்னு பெருமையா சொல்லிக்கலாம் இல்லையா? எத்தனை வருஷம் வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்ல தம்பி. ஒரு நாள் வாழ்ந்தாலும் எவனோட வாழ்ந்தோங்கிறது தான் முக்கியம். வாழ்க்கைய தொடர்கதையாத்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதை பெருகதையா மாத்தணும்னு நீங்க ஆசைப்படுறத பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. உங்களுக்கு ஆஃப் விஸ்கி. வெல்கம். என்ன இந்த பழக்கத்தை எவங்கிட்ட கத்துக்கிட்ட? இப்பதான் குடிக்கலாம் ட்ரை பண்ண. அங்க பார். நீதானே வைரவன்? எங்க அப்பாவை கொண்டது நீதானே? ஒன்னத்தாண்டா இத்தனை நாள் அத்தியடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. ஹலோ ஜார்ஜ், நான் தான் வைரவன். போன் பண்ண இதான் நேரமா? ரொம்ப முக்கியமான விஷயம் ஜார்ஜ். உனக்கு மட்டும்தான் முக்கியமான விஷயமா?
வேற யாரும் இல்ல, வடலூர்ல முருகேசன் ஒருத்தர் கொலை பண்ணுமே அவனுடைய மகன். நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அவன் இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நான் தப்பிச்சு ஓடியாந்தேன். போன் வெக்கமா இல்ல? அவனுக்கு பயந்து நீ ஓடியாந்தியா? நானும் ஆள் நினைச்சிருக்கேன். அவன் எப்படியா கொலை பண்ணணும். ஓகே, 2 நாளைக்கு வெளியே போகாம ஜாக்கிரதையா இருக்கு. அதுக்குள்ள அவன் கதையை நான் முடிச்சிடறேன். ஓகே சார், நல்ல சமயத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? தட்ஸ் ஆல். ஓகே, குட் நைட் சார். குட் நைட். என்ன தேடி நீ ஆளை அனுப்புன, உன்னை தேடி நான் வந்துட்டேன் பாத்தியா? என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என் சொத்து பூராவும் கொடுத்துடுறேன், என் வீட்டை கொடுத்துடுறேன், என் காரை கொடுத்துடுறேன். அதுக்கு பதிலா எல்லாமே எடுத்துக்கோ. என் உயிரை மட்டும் கொடுத்துரு. காலைல விடுற, என்ன மன்னிச்சுடு. கேவலமா இல்ல? என்னோட போராடி உன் உயிரை காப்பாத்தீங்கன்னு உனக்கு தோணல? சீ, உன்ன மாதிரி கோழைகள் எல்லாம் உண்மையிலே உயிரோட விடக்கூடாது. வரமாட்டேன், வரமாட்டேன். உட்கார். குடி. வேண்டாம். மரியாதை கொடுக்கறியா? உனக்கு குடிக்கிறதுனா தனி ஆனந்தமாச்சே. குடி. நானும் எங்க அம்மாவும் தூக்கு கைத்துல தொங்கும் போது அதை குடிச்சுக்கிட்டே பார்த்து அனுபவிச்சியே. இப்ப நீ குடிக்கணும், அதை பார்த்து நான் அனுபவிக்கணும். குட்ரா. எங்க அக்கா மானத்தோட போராடி செத்துட்டு இருந்த போது அதை மனசார பார்த்து அனுபவிச்சு குடிச்சுட்டு இருந்தியே. இப்ப குடி. அவ்வளவுதான். கொஞ்சம் பொறு, இன்னும் தரேன். தேங்க்யூ. ஒண்ணுமே புரியல. என்ன கொஞ்சம் படிக்க வச்சிருக்கியா? படுக்க வைக்கத்தானே வந்திருக்கேன். வா. நல்ல பையன்.
பை. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஷீலா கியோ? வாட்? பேங்கர் வைரவர் சூசைட் பண்ணிட்டாரா? எப்போ? நேத்து நைட்டா? No, it's impossible. ரேகா, ரேகா, என்னப்பா? என்னம்மா மணி 3ஆவது, இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்கேன். அவர் வரட்டும்பா. நீதான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்க தவிர அவன் உன்னை நினைச்சு கூட பாக்குறது இல்ல. ஹாய். ஹாய். சாப்பிட்டியா? உண்மைதாம்மா, நான் தோத்து போயிட்டேன். என்ன என்ன தகராறு? எங்களுக்குள்ள ஒரு சின்ன சேலஞ்ச். ஐயோ, எனக்கு பசி எடுக்கிறதே இல்ல. ஆனா நீ எனக்காக வெயிட் பண்ணுவீன்னு தான் அந்தந்த நேரத்துக்கு ஓடியாரு. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றேன். உங்களே சொல்லல. அது என்ன சொல்லுது? என்னது இது? நான் வந்ததுல இருந்து ஒரே தகராறா போச்சே. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீங்க அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவ நம்பிட்டு இருக்கா. நான் இல்லேன்னு சேலஞ்ச் பண்றேன். அவளுக்கு முன்னாடி நானே தோத்து போயிடணும்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க வேற சேலஞ்ச் பண்றீங்களே. வேண்டாம் சார். அப்ப அவ ஜெயிச்சிடான்னு சொல்றீங்களா? தேர்தல்ல ஜெயிச்சுட்டு மினிஸ்டர் பதவி கிடைக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போற மாதிரி காதல்ல ஜெயிச்சுட்டு உங்க பொண்ணு கல்யாணத்துல தோத்து போயிட்டா? ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு கொலைகாரன். உங்க பொண்ணு காதலிச்சுட்டு நாளைக்கு நான் தூக்கு மேடைக்கு போயிட்டா? ஒரு அழகான குடும்பத்தையே கலைச்சிட்டு அந்த 3 பேரும் சட்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நீங்க ஏன் வாழப்படாது? அப்படி ஒரு முடிவு எடுத்தா அதனால சிரிக்க போறது என் மகதான். நான் அந்த சுயநலத்தினால சொல்லல, ஒரு நல்ல மனுஷன் தூக்கு மேடைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நான் உங்க மிஸ்டேக் பண்றதா நினைக்காதீங்க. என் மனசுல பட்ட நியாயத்தை சொல்றேன். சட்டத்தை வேடியாக்கிட்டு தான் நீங்க அந்த 2 பேரையும் பழி வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரிதான் அடுத்தவனையும் பழி வாங்க போறீங்க இல்லையா? ஆமா. ஆனா நான் வாழணும்னு இதுவரைக்கும் ஆசைப்படல. நீங்க வாழணும்னு என் மகன் ஆசைப்படுறேன்.
நான் தான் ஜார்ஜ் பேசுறேன். குட் மார்னிங். ஹலோ ஜார்ஜ், ஹவ் ஆர் யூ? என் ஃப்ரெண்ட் ரங்காச்சாரி கொலை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியுமில்ல? ஆனா அது மர்டர் இல்ல, மியர் ஆக்சிடென்ட். இல்ல, இப்ப என்னுடைய உயிர் நண்பன் வைரவன் நேற்று நைட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான். மிஸ்டர் வைரவன் விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு தான் போஸ்ட்மார்ட்டம் இருக்கும். ரெண்டுமே திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. மிஸ்டர் ஜார்ஜ், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க. தேங்க்யூ சோ மச். நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா வேலையை ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அங்கதான் தப்பு பண்றீங்க. அது ராஜினாமா இல்ல, பிசினஸ். என்னையா குழப்பறாயோ? ஏங்கள் வைரவன் எப்படி செத்தார் தெரியுமா? விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அங்கதான் தப்பு பண்றீங்க. விஷம் குடித்து கொல்லப்பட்டார். என்னையா சொல்ற? விஷம் குடித்து கொல்லப்பட்டானா? விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டான்னு சொன்ன. குடுக்க சொன்னது யாரு தெரியுமா? நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா. இது மேல இடத்துக்கு தெரிஞ்சு போச்சு, அம்மா சீட்டு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவங்க கௌரவமா ரிசைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா, அவன் விஷம் கொடுத்தத நீ உன் கண்ணால பாத்தியா? நான் கண்ணால பாத்திருந்தா தூக்கியோ மப்தியோ, மப்தியோ தூக்கியோ அவன் கண்ணில குத்தி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அப்புறம் உனக்கு எப்படியா தெரியும்? அந்த 9 3 ஆமா. அவன் சொன்னாங்க. அவனாவது கண்ணால பார்த்தானா? அவனுக்கு அவன் ஒய்ஃபு சொன்னானா? அவனாவது கண்ணால பார்த்தானா? அந்த வைரவனுக்கு எவரோ ஒருத்தன் எதையோ ஊத்தி ஊத்தி கொடுத்தானா, அதை அவ பார்த்தானா? போய் வேலையை பாரு. உள்ளவன் சொல்ல விட மாட்டீங்க. உண்மையாவே அக்கா ரிசைன் பண்ணிடுச்சாமா? அவ எங்க போய் சொல்லணும்? நீ வீட்டை விட்டு வந்ததுல இருந்து அவ மனசு சரியில்லாம இருந்தா. என்னமோ தெரியல, திடீர்னு வேலையை விட்டுட்டு வந்துட்டா. நான் வரேன். அம்மா, முத எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே, ஏதாவது சாப்பிட்டு போகும். பரவாயில்லைங்க, 2 நாளா அவ படுத்த படுக்கையா இருக்கா. நான் இன்னொரு நாள் வரேன். வரேன்ப்பா. அம்மா, அக்காவை பார்க்கணும் போல இருக்கு. நானும் வரமா? பாப்பா, அவ உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ரேகா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. சரி. ஹலோ, எஸ், நான் ஷீலாவை பேசுறேன் இன்ஸ்பெக்டர். அம்மா கூட தம்பி பொறுத்தானா? வெரி குட். நோ, அம்மா கூட உண்மை தெரியாது. அச்சா, தேங்க்யூ. ஏண்டா நிக்கிற? உன் வீடாச்சே, சொன்னாதானே உட்காரத்துக்கு. ஆனது பேச்சுக்கணும், குறைச்சல் அச்சியா உட்காரு. சரி சரி வாங்க, சாப்பிட்டுட்டு சண்டை போடலாம். கட்டிக்கலாமா? மூச்சில வரணும். உடம்புக்கு என்னக்கா? உன்னை பாக்கலையாங்கிற குறைதான், வேற என்ன? ஆமா, வேலையை விட்டுட்டியாமே, எதுக்கு? ஒண்ணு அந்த 3 பேராவது பிடிச்சிருக்கணும், இல்ல பொண்ணாவது பிடிச்சிருக்கணும். எதையுமே செய்ய முடியல, அப்புறம் எதுக்கு இன்ஸ்பெக்டரா இருக்கணும்? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓ, வழிதாண்டா கரெக்ட். விஜய், உன்னை நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நானும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்லடா. உனக்கு சூப்பர் கிரிமினல் பிரெயின்டா. அக்கா, உண்மையை சொல்லட்டுமா? எப்படி அந்த 3 பேரும் சட்டத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை அழிச்சாங்களோ, அதே மாதிரிதான் சட்டத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நானும் இந்த கொலையை செஞ்சேன். முதல் கொலை அந்த குருட்டு கண்ணாடிக்காரன். அவனை எப்படி கொலை செஞ்ச தெரியுமா? அவன் கார்லயே அவனை கூட்டிட்டு போனேன். நல்ல டிராபிக்கான ரோட்ல நிறுத்தி அவன் நெத்தியில பிஸ்டலை வச்ச. நடுங்கி போயிட்டான். உயிர் மேல ஆசை இருந்தா இறங்கி ஓடுறான்னு. அவன் கார் டோரை திறந்தான். நான் அவன் கண்ணாடியை எடுத்தேன். உயிரை காப்பாற்றிக்கணுமே இறங்கி ஓடினான்.
ஆக்சிடென்ட். பயங்கர ஆக்சிடென்ட். எப்படி? ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் அந்த ரெண்டாவது ஆளை ஒரு நாள் ஹோட்டல்ல பார்த்தேன். விடுவனா? நாம துடிச்சத அவன் குடிச்சு குடிச்சே அனுபவிச்சவனாச்சே. அவனை குடிக்க வச்சே சாகடிச்ச. மிஞ்சி இருக்கிறது ஜார்ஜ் ஒருத்தன் தான். அவனை எப்படி கொல்ல போறேன் தெரியுமா? எப்படிடா? செஞ்சுட்டு வந்து சொல்றேன். தூக்கம் வருது. குட் நைட் சார். குட் நைட். குட் நைட். என்னக்கா திடீர்னு ட்ரெஸ் மாட்டிட்டு வந்து நிக்கிறேன்? உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு. எதுக்கு? ரங்காச்சாரி வைரவா 2 பேரையும் பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கேன். அந்த 2 கொலைகளையும் நீதான் செஞ்சிருக்கணும்னு எனக்கு முன்னாலே தெரியும். ஆனால் நீ அடிக்கடி கேப்பிய ஆதாரம் வேணும்னு, அதுக்காகத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண. விஜய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் இந்த டேப்ல இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு நான் கொஞ்சம் கேட்கலாமா? ஷூர். உனக்காக இல்ல, இவங்களுக்காக போடுறேன். விஜய், உன்னை நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நானும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்லடா. உனக்கு சூப்பர் கிரிமினல் பிரெயின்டா. அக்கா உண்மையை சொல்லட்டுமா? மனம் மாறி போனது வேணும், சென்றாலும் இது வேணும். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்லடா. உனக்கு சூப்பர் கிரிமினல் பிரெயின்டா. அக்கா உண்மையை சொல்லட்டுமா? பிறந்திருந்தாலும் போலீஸ் புத்தியை காட்டிட்டியே. உன் கூடவே நான் 25 வருஷம் வளர்ந்தவனாச்சே. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ வேலையை ரிசைன் பண்ணது டிராமா. நீ சுகமில்லாதது மாதிரி நடிச்சு அம்மாவை ஏமாத்துறது டிராமா. என்ன வானலாக புகழ்ந்து என் தலையில இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டிய வச்சியே, அது டிராமா. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குக்கா. ஏண்டா, நான் பேசுனதெல்லாம் டேப்பா இருக்கு, நீ பேசுறது ஒண்ணுமே இல்லையே. எப்படி? இப்படித்தான். இதுக்கு பேர் தான் மைக். இது எப்படிடா என் கைக்கு வந்ததுன்னு முழிக்கிறியா? நீ வச்ச ஐஸ்ல நான் உருகி போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். நீ நினைச்சது கரெக்ட். அப்ப நான் நெகத்தை வெட்டிக்கிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த நெயில் கட்டர் கீழே விழுந்துருச்சு, அது ஞாபகம் இருக்கா? அதை எடுக்கிற மாதிரி கூடவே மைக்கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எப்படி நம்ம சூப்பர் கிரிமினல் பிரெயின்? விஜய், நான் உண்மையிலே பாராட்டுறேன். தேங்க்யூ. பத்துமா? அக்கா மறுபடியும் சொல்றேன், நீ என்ன பிடிக்க ரொம்ப அலட்டிக்காத. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நான் அந்த 3வது நபரையும் தீர்த்து கட்டிட்டு உன் காலில் வந்து சரணடைறேன். நீ என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடு. ஓகே, பாய். என்னது நாட்டியம் ஆடிட்டு இருந்து? நாட்டியம் ஆடிட்டு இருந்தா கூட்டிட்டு வந்தாரா? அங்கதான் தப்பு பண்றீங்க. தப்பு கூட மனசு கல்ற மாதிரி
ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிச்சு. அப்படியா? இந்த பொண்ணு மேல ஒரு எஃப்ஐஆர் புக் பண்ணி ரிமாண்டாலே. ஏன் சார் நியாயமா இது? நான் தூக்கிட்டு வந்தோன்னு ரிமாண்ட் கிடைக்கிறதா? என்ன ஏதுன்னு என்கொயரி பண்ணப்படாதா? என்னையா எதுக்கு பசங்க பேசிட்டு இருக்கிற? நீ தான் கூட்டிட்டு வந்தீரு, நியாயமான என்ன கேட்டா என்ன அர்த்தம்? சார், கூட்டில இருக்கும் போது இந்த பொண்ணை பிடிச்சேன், கூட்டிட்டு வரும்போது இது கதையை கேட்டேன். ஏன்னா மத்தியில இல்லேன்னு ஃபீல் பண்ணேன். ஏமா ஆடுனியா? நான் ஒண்ணு குடுத்துட்டா இல்லைங்க. குடிச்சிட்டு வேற ஆடுவியா? ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுனியா? ஏங்க யார் யாரோ எது எதுக்கோ எப்படி எப்படி ஆடும்போது நான் பௌத்த பழப்புக்காக ரோட்ல ஆனது தப்புடா. இதெல்லாம் நீ கோர்ட்ல வந்து சொல்லணும். நீ ரோட்ல ஆடுனது சட்டப்படி குற்றம். யோ, இந்த பொண்ண லாக்கப்ல தள்ள. இதுதான் உங்க தீர்ப்பா? ஆமா. வேற வழியே கிடையாதா? இல்ல. Any choice? No choice. அங்கதான் தப்பு பண்றீங்க. ராத்திரி நேரத்துல ஒரு பொண்ண காவல்ல வைக்க கூடாதுங்க. என்ன கிடைக்கிற பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஜாமீன் விட்டுலாமா? யாரு ஜாமீன் கொடுக்கறது? நான் கொடுக்கிறேன். ஏயா, நீ ஏன் கூட்டிட்டு வந்துட்டு நீ ஏன் ஜாமீன் கொடுக்கறதா? கூட்டில இருக்கும்போது குடிச்சிட்டு வந்தேன், மத்தியில வந்து ஜாமீன் கொடுக்கிறேன். எல்லாம் யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் நான் தான் பழி வாங்கினேன். என்ன மிஞ்சி இருக்கிறது நீ ஒருத்தன் தான். இன்னைக்கு நாம 2 பேரும் விளையாடலாமா? போன்ல கொலை மிரட்டலாம். நீங்க பயப்படாதீங்க. நான் ஒண்ணும் பயந்து போய் வரல. இப்படி ஒரு கொலைகாரனை நாட்டுல எப்படி நடமாட விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு போகத்தான் வந்தேன். என்ன சார் பண்றது? அவனை போல இன்னும் எத்தனையோ கொலைகாரங்க நாட்டுல நடமாடிட்டு தானே இருக்காங்க. மிஸ்டர் ஜார்ஜ், ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்கோ அவன் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ சட்டப்படி ஆதாரம் வேணும். இதை புரிஞ்சுக்கிட்ட பல பேரு சட்டத்தை ஏமாத்திக்கிட்டு வெளியே இருக்காங்க. பாவம் புரியாதவங்க அதுல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆதாரத்தோட தான் இவங்க தம்பிய அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆதாரம் தேவையில்லைன்னா இப்ப நான் உங்களை கூட அரெஸ்ட் பண்ணலாம். ஐ மீன் யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். நீங்க போலீஸ்காரங்களாச்சே, என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாதவங்க நினைக்கிறாங்க. நீங்களுமா? மிஸ்டர் ஜார்ஜ், நீங்க எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் உடனே எடுக்கிறேன். தேங்க்யூ. காரணம் இல்லாம நாங்க எங்கேயும் வரமாட்டோம். நான் உங்களை காரணம் கேட்கலையே. விஜய் இருக்கானா? யார், உங்க தம்பியா? நோ, கொலைகாரன் விஜய். அந்த மாதிரி யாரும் இங்க இல்லையே. வேற யாரு இருக்காங்க? என் பொண்ணு இருக்கா. பொண்ணு மட்டும் தானா? நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ற நேரத்துல நீங்களே போய் பாத்துக்கலாமே. வேற எங்கதான் இருப்பான்? யோ, இதுதான் தேர்ற லட்சணமா? தப்பாவில இருந்து டவரா வரைக்கும் அங்கனதான் நீங்க தப்பு பண்றீங்க. எல்லா இடத்துலயும் தேர்ந்தீங்களா அப்படின்னு நாளைக்கு ஒரு போஸ்டிங் வரப்படாது. அதனாலதான்
தமிழா வச்சுட்டு வாயா. ரேகா ரேகா என்னப்பா? நம்ம இன்ஸ்பெக்டர் அவங்க தம்பியை தேடி வந்திருக்காங்கம்மா. சாரி, நம்ம விஜய தேடி வந்திருக்காங்கம்மா. அப்படியா? அவங்க இப்ப வந்துருவாங்க. உட்காருங்களேன். நோ தேங்க்ஸ். ஏதாவது பூலா சாப்பிடுறீங்களா? அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அப்புறமா உங்க வீட்டுல சாப்பிடுறேன். அப்போ எங்க வீட்டுல சாப்பிட போறதே இல்ல. அவனை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். கிராண்ட் அட்ராக்ஷன் இன்று இரவு 9 மணிக்கு ஹோட்டல் தாஜில் இரவராணி ரேகாவின் நடனம் இருந்து. எந்த ஹோட்டல் சொன்ன? ஹோட்டல் தாஜ். இரவு ராணி ரேகா நடன விருந்துக்கு இரவு ராஜா விஜய் வருவான்ல? கண்டிப்பா வருவான். நீ முதல்ல போ, அப்புறமா நான் வரேன். ஓகே பாஸ். அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. சாத்தியாமா? ஆச்சு. ஏமா விஜய் இல்லாம நீ மட்டுமா போற? பரவாயில்லப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அவர் வந்து நாங்க வர சொல்லிடுங்க. வரேன். மேடம், ஹோட்டல் தாஜ்ல அந்த பொண்ணு ஆனா கண்டிப்பா உங்க தம்பி அங்க வருவார். அங்க போய் லபக்குன்னு பிடிச்சிரு. அங்கதான் பாயிண்ட். ராஜாத்தி முன்னாலே ராஜாவும் வந்தேனே ராஜாங்கம் இல்லாமலே. ராஜாத்தி முன்னாலே ராஜாவும் வந்தேனே ராஜாங்கம் இல்லாமலே. தனியாக வந்தேனே துணிவோடு நின்றேனே. தனியாக வந்தேனே துணிவோடு நின்றேனே. ஆயுதா கிடையாதடா. என் பின்னால் வரும் பகையாரடி முன்னால் வந்து பதிராடடி. என் பின்னால் வரும் பகையாரடி. ராஜாத்தி முன்னாலே ராஜாவும் வந்தேனே ராஜாங்கம் இல்லாமலே. தனியாக வந்தேனே துணிவோடு நின்றேனே. தனியாக வந்தேனே துணிவோடு நின்றேனே. ஆயுதா தோல்வி கிடையாதடா.
மனமே வலிமை உடைதானே எண்ணத்தில் மஞ்சங்கள் துடிக்கட்டும் எண்ணத்தை போது முடிக்கட்டும் மனமே வலிமை உடைதானே கண்ணால் கண்ட காட்சி அல்லவா நான் காலதேவன் காட்சி அல்லவா கண்ணால் கண்ட காட்சி அல்லவா நான் காலதேவன் காட்சி அல்லவா ராஜாத்தி முன்னாலே ராஜாவும் வந்தேனே ராஜாங்கம் இல்லாமலே தனியாக வந்தேனே துணிவோடு நின்றேனே தனியாக வந்தேனே துணிவோடு நின்றேனே இங்குலி நாடடா விஜயாடடா நிச்சயமா அவனாத்தான் இருக்கணும். அங்கனதான் நீங்க தப்பு பண்றீங்க. நான் இங்க வர்றேன்னு தெரிஞ்சோம், நாம இங்க வர்றது தெரிஞ்சோம் உங்க தம்பி வருவாரா? ஓகே சாமி கையோட இதுடா கையோட ஹலோ ஹலோ என்ன விஜய் பின்வழியா வர்ற? திருடனும் கொலைகாரனும் முன்வழியா வர முடியாது. ஏன்பா இந்த நேரத்துல கல்யாணத்தை வச்சிருக்கே? கண்டிப்பா நடக்கும். ஆமா ரேகா எங்க? ஹோட்டலுக்கு போயிருக்கு. ஹலோ ரேகாவா? நான் விஜய் பேசுறேன். ஹாய். இன்னும் 15 நிமிஷத்துல நான் அங்க வரேன். அப்படியா? நான் மோட்டார் சைக்கிள்ல ஹோட்டலுக்கு பேக் யார்ட்ல வந்து வெயிட் பண்றேன். நீங்க அங்க வந்துரு. சரி. அங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சிருக்கேன். எடுத்துட்டுமா? விஜய் எங்க? தெரியாது. விஜய் எங்க? தெரியாது.
மரியாதையா பேசியா ஏட்டியா? That is the point. ரேகா 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 அக்கா, அந்த ஜார்ஜ் ரேகாவை கொலை பண்ணி அதுக்காக அவனை பழி வாங்க போறியா? He will take the case. எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடு. அவனை தலைவேற முண்டவர் ஆக்கிட்டு ஒரு காலில் வந்து விழுறேன். No. அக்கா உன்னை கெஞ்சி கேட்கிற ப்ளீஸ். No. அக்கா என்ன போக விடு. I want leave. No. Why? Why me? அப்படின்னு நோய்ங்கிறத என்கிட்ட வேணாம். No, no, no. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அன்னைக்கு வந்துச்ச ரெக்கார்ட் ஆன் ஸ்கேல். அது என் மேல ஒரே நம்பு. ஆனா நான் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 15 நாள் ஆகுது. இந்த 15 நாள் இங்க நைட் டியூட்டி பாக்குறேன். கொஞ்சம் லீவ் கொடுங்க சார். இன்னைக்காவது முடியாதா? முடியாது. ஏண்டா நீங்க எல்லாம் ஆம்பளையா? யோ, நீ கேட்கறது புரியலையா? அந்த 3-9 லீவ்ல போயிட்டான். இந்த 3-6 லீவ்ல போயிட்டான். முக்கியமான ஆளை கொண்டுட்டு வந்து உள்ள வச்சிருக்கிறோம். நீயும் போயிட்டா எப்படியா? என்னுடைய உணர்ச்சியில தூண்டாதீங்க. நான் ரிசைன் பண்ணிடுவேன். பண்ணிட்டு போறேன். ஆனா வேலை கொண்டு போய் ஃபீல் பண்றேன். Yes, yes. இந்த பார், நான் சொன்ன மாதிரி செய். புரியுதா? ஹாய். ஓகே. வெரி குட். ஜாக்கிரதை. ஓகே. வெளியில சத்தம். ஐயோ சார், ஓடியா ஓடியா. யோ மனுஷனானி, என் வண்டி போயிட்டியா? எடி கெனாமாடு மாதிரி வந்து மோதி உன் அறிவிட்டா அறிவிட்ட முண்டம். அப்படியே அப்படியா இரு. எந்திரிக்கப்படாது. அப்படியே எப்படி வந்தீங்க, எப்படி மோதினீங்க? யாரு ரைட்டு யாரு ராங்? நீங்க தான் ராங். அங்கதான் தப்பு பண்றேன். You are talking wrong. நீ எந்திரி. Stand up. நாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். சார், பேசப்படாது. நாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். சார், நாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். எப்படி சார் உண்மையா பேச? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? யார் சொல்ற ஆக்சிடென்ட்? எப்படி சார் ஆகும்? இவன் என் நண்பன் சார், பாரிய நண்பன். நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன். இவனை பார்த்த பணிப்புல வண்டியை கீழே விட்டேன்.
நீங்களும் வந்துட்டீங்க. அவ்வளவுதான். குழந்தைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. இது ஆக்சிடென்ட் தான். நாங்க கேஸ் எழுத போறோம். ஆமா வச்சுக்கீங்க சார். அப்படி வச்சுட்டாளா? இவன் நானும் சமாதானம் ஆயிட்டோம். நீங்க என்ன செய்வீங்க? ஏன் சார், நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இவங்க எப்படி சார் காம்ப்ரமைஸ் பண்ணலாம்? அதானே காம்ப்ரமைஸ் ஆனது உண்மையா? ஆமா சார், காம்ப்ரமைஸ். ஆமா சார், காம்ப்ரமைஸ். ஆமா சார். தட் இஸ் தி பாயிண்ட். எஸ் எஸ். பிடிக்கிறீங்களா? ஏய் இப்படி தூக்கமும் போச்சு. அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆனதுனால கேஸும் போச்சு. நம்ம கேஸ் இருக்கா? இருக்கு. யாரு வேணும்? மிஸ்டர் ஜார்ஜ் கிடைச்சிருக்கு. யாரு? സാറിനെ അന്വേഷിച്ചിട്ട് ഇൻസ്പെക്ടർ വന്നിട്ടുണ്ട്. இன்ஸ்பெக்டர் அம்மாவா? டோரை லாக் பண்ணிட்டு இப்போ. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ. என்ன இந்த நேரத்துல என்ன விஷயமா வந்தீங்க? எல்லாம் உங்க பாதுகாப்புக்காக. எனக்கு பாதுகாப்பா? ஏன் உங்களையும் கொலை பண்ணணும்னு விஜய் குறிச்சிட்டு இருந்தான். அவனை பிடிச்சு லாக்கப்ல தள்ளியிருக்காங்க. தேங்க்யூ. உங்க உயிரை விஜய் கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். அதுக்காக உங்களை பாராட்டுறேன். ஆனா சட்டத்தில இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. நாளைக்கே உங்களை கோர்ட்ல நிறுத்த போறேன். சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். இப்ப என் வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? உங்களை என்கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியுமான்னு பாக்குறேன். கதவெல்லாம் பூட்டியாச்சு. ஒரு எட்டு எடுத்து வச்சா கூட உன் உயிர் உங்ககிட்ட இருக்காது. இந்த வீட்டுக்கு வந்த எந்த பொண்ணும் என் பெட்ரூமுக்கு வராம போனதில்லை. அவ்வளவு ராசியான ரூமா? Don't move. Come on. Come on, Ajay. Take the receipt. 8 0. ஹலோ. ஒன்னா இருந்தாலும் போலீஸ் காரியம் நிரூபிச்சுட்டேன். ஆனா இப்பவும் என் கண்ணுக்கு தான் தெரியும். வந்து கவனிச்சுக்கிறேன்.
இது உன் பிஸ்டல் தானே? நீயே வச்சுக்க. இவ்வளவு சோர்வா வருகிறே? இது என்ன சார், லீவு கேட்டாலும் தரமாட்டேட்டீங்க, வீட்டு ஞாபகம் வந்துருச்சு, நினைச்சாலே சொக்குது. சொக்குதா? உட்கார். என்னத்தை உட்காந்து எதிர்கடையில டீ வாங்கிட்டு வர சொல்றேன், சாப்பிடுறீரா? என்னத்தை டீயை சாப்பிடு. ஓ, எந்த கடை டீயை சாப்பிடுறது ஒண்ணுதான், சும்மா எதிர உட்கார்ந்து இருக்காங்க ஒண்ணுதான். பெரிய தொண்டையா இருக்கிறியா? தங்களை கொண்டு போய் ஆனா குட்டியா கண்ட்ரோல் இல்லாம வந்தா கதை முடிய வேண்டியதுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் கார்காரன் முதல்ல. ஆமா, கார்காரட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான், காலங்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? கைட்ட போட்டான்ல. இன்ஸ்பெக்டர் போன் பண்ண நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கா? இப்படித்தான் அன்னைக்கு அந்த 3 பேரும் நம்ம அப்பாவையும் அக்காவையும் கொண்டுட்டு ஜெயில போய் இருந்துட்டாங்க. இப்ப என்ன செய்ய போற? மேடம், என்ன வெளியில ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். பைக் ஓட்டி வந்தவன் அந்த ஸ்பாட்லயே அவுட். என்ன செய்யணும்? கண்ணால பார்த்தேன் சார். அவன் அந்த கொலை பண்ணான். துப்பாக்கி எடுத்து என் கண்ணறையே சுட்டு கொண்டான் சார். இது உண்மை சார், என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். ஷீலா, நான் உங்களை நம்புறேன். ஆனா அவன் லாக்கப்ல இருந்தான்னு சொல்றீங்களே, அது எப்படி? இங்கிருந்து தப்பிச்சு போய் அந்த கொலையை பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப லாக்கப்ல வந்திருக்கான் சார். Can you prove it? Yes, I can prove it. Definitely I can prove it. Then go ahead. இந்த வழக்கை முழுமையாக ஆராய்ந்ததில் பிராசிக்யூஷன் தரப்பு சாட்சிகள் மேற்கண்ட எதிரி போலீஸ் லாக்கத்தில் இருந்து தப்பித்து கொலை செய்தான் என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்க தவறியதாலும் பிரேத பரிசோதனையில் கொலை செய்யப்பட்ட துப்பாக்கி எதிரிக்கு சொந்தமானது அல்ல என்பதும், கொலை நடந்த நேரத்தில் எதிரி போலீஸ் லாக்கத்தில் தான் இருந்தான் என்பதும் சாட்சியங்களிலிருந்து தெளிவாக புலனாகியுள்ளதால் இவ்வழக்கின் சந்தேகத்தின் முழு பலனை விஜய்க்கு சாதகமாக்கி அவர் குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன்.